பரியங்க யோகம். பரியங்கம் அப்படின்னா கட்டில் அர்த்தம். கட்டிலின் மேல் செய்கின்ற யோகம். கட்டிலின் மேல் செய்கின்ற யோகம். இது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு யோகம்தான். இந்த யோகத்தில் கைவர பெற்றவர்கள் என்பது ரொம்ப 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 அரிதான ஒன்று. எல்லோரும் கைவர பெற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. யோகத்தில் சிறந்ததெல்லாம் கேசரி யோகம் என்று கூறிய திருமூலர் பிற வகையில யோகங்கள் இன்னும் சில இருக்கின்றன என்பதை சொல்லுகின்ற வகையில பரியங்க யோகம் என்கிற தலைப்பின் கீழ் கட்டிலின் மேல் செய்கின்ற யோகத்தை பற்றி பேசுகிறார். கட்டிலின் மேல் சாதாரணமாக நடைபெறுவது எதுன்னா தூக்கம்தான் இல்லையா? சில பேருக்கு கட்டில படுத்தா தூக்கம் கூட வரமாட்டேங்குது இல்லையா? ஆகவே கட்டிலின் மேல் நிகழுகின்ற செயல் ஒன்று உறக்கம், இன்னொன்று இணை விழைச்சு. இணை விழைச்சுன்னு சொன்னா தாம்பத்திய உறவு. இந்த இரண்டு தான் கட்டிலின் மேல் நிகழுகின்ற செயல்கள். இதுல உறக்கம் என்பது யோகிக்கு ஒரு குற்றமாக ஆகாது. யோகின்னா தூங்கக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது, தூங்கலாம். அது என்ன தூக்கமா இருக்குன்னு சொன்னா அறிதுயிலாக இருக்கும் அந்த யோகி. அப்ப இணை விளைச்சு குற்றம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அதாவது தாம்பத்திய உறவு என்பது யோகிக்கு குற்றம் தானே என்று சொன்னால் அதுவும் அப்படி ஆகாது. ஒரு யோகி கட்டிலின் மேல் தனது துணையோடு தாம்பத்திய உறவு கொள்ளுகிறார் என்று சொன்னால் அது குற்றம் அல்ல, அதுவும் ஒரு வகையில் யோகம்தான். அதுவும் ஒரு யோகம்தான் என்று திருமூலர் பேசுகிறார். அந்த யோகத்திற்கு தான் என்ன பெயர் சொன்னா பரியங்க யோகம் என்று பேசுகிறார். என்ன எல்லா யோகிகளும் துறவியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எல்லா யோகிகளும் துறவியாகத்தான் இருந்தாகணுங்கிற கட்டாயம் இல்லை. இல்லறத்தில் இருந்து கூட யோகியாக இருக்கலாம். இல்லறத்தில் இருந்து கூட யோகியாக இருக்கலாம். அப்படி இல்லறத்தில் இருந்து யோகியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த யோகிகள்ல ரொம்ப அரிதான யோகியாக இருப்பவர் யாருன்னா பரியங்க யோகிகள். பரியங்க யோகிகள் என்று பேசுகிறார். இது ரொம்பவும் அற்புதமான ஒரு சிந்தனையை தூண்டவல்ல திருமந்திரங்களை எல்லாம் இதுல பேசுகிறார். ஒரு 20 திருமந்திரம்.